ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 69. சீதையை தேடிண்டே தெற்கு நோக்கி போகும்போது ஜனசஞ்சாரம் இல்லாம மரம் செடி கொடி புதர்கள் எல்லாம் அடர்ந்து பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமாக நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வழி இருந்தது. அந்த ராஜகுமாரர்கள் துஷ்ட மிருகங்கள் நிறைந்த அந்த தண்டகாரண்யத்தை வேகமாக தாண்டி ஜனஸ்தானத்திலேந்து ஒரு காத வழியில் உள்ள கிரௌஞ்சாரண்யத்துல உள்ளே நுழைறா. அது பல வர்ணமுடைய நீருண்ட மேகத்தை போல இருந்தது. எங்க பார்த்தாலும் மலர்ந்த புஷ்பங்கள். அந்த வனம் சந்தோஷத்தால சிரிக்கிற மாதிரி இருந்தது. பல பட்சிகளும் மிருகங்களும் கூட்டமாக பயமில்லாம நடமாடிட்டு இருந்தது. ராமலக்ஷ்மணர்கள் அங்க மரத்தடியில கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக தங்கிட்டு சீதைய ரொம்ப ஜாகிரதையா தேடிண்டு போனான். அங்கேருந்து கிழக்க கொஞ்ச தூரம் போய் அந்த கிரௌஞ்ச அரண்யத்தையும் தாண்டி அதற்கும் மதங்காசிரமத்துக்கும் நெடுப்புற ஒரு பெரிய காட்டை பார்த்தா. உயரமான மரங்கள், துஷ்ட மிருகங்கள், பட்சிகள் எல்லாம் நிறைய இருந்தது. பிரயாணம் செய்ய ரொம்பவும் கஷ்டமாக இருந்த அந்த காட்டு பாதையில போகும்போது பாதாளம் வரைக்கும் ஆழம் உள்ள ஒரு பெரிய குகை இருந்தது. அது ஒரே இருட்டு. ராமலக்ஷ்மணர்கள் அதுக்கு பக்கத்துல கோர ரூபத்தோடு ஒரு ராட்சசிய பார்க்கறா. அவளுக்கு மலையை போன்ற ஒரு பெரிய திரேகம், பருத்த வயிறு, கூர்மையான பல், கடினமான தோல், தலைமயிரை விரிச்சு போட்டுண்டு பயங்கரமா வாயை திறந்துண்டு அந்த வனத்தில் உள்ள துஷ்ட மிருகங்களை ரொம்ப சுலபமாக கொன்னு சாப்பிட்டு வந்தா. அவள் ராமலக்ஷ்மணர்களை பார்த்து கோரமா கர்ஜனை பண்ணிண்டு ஓடி வந்து ராமனுக்கு முன்னே போன லக்ஷ்மணனை பிடிச்சு இறுக தழுவிண்டு, வா, நாம ரெண்டு பேரும் இந்த காட்டுல ஆனந்தமா காலத்தை கழிக்கலாம். என் பேரு அயோமுகி. நான் உனக்கு கிடைச்சது உன்னோட அதிர்ஷ்டம்தான். எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிரீத்தி இருக்கு. மலை சிகரங்களிலும் ஆத்து மணல் திட்டுக்களிலும் நாம ரொம்ப வேடிக்கையா சஞ்சரிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. கத்தி எடுத்து அவளுடைய காதையும் மூக்கையும் ஸ்தனங்களையும் எல்லாத்தையும் அறுத்தான். உடனே அவள் கோரமா கத்திண்டு வந்த வழியாகவே ஓடி போயிட்டா. ராமலக்ஷ்மணர்கள் அந்த இருண்ட காட்டுல போகும்போது மகா பலசாலியும் தெளிவான மனத்தையும் சுத்தமான தோற்றத்தையும் நல்ல நடத்தையையும் உடைய லக்ஷ்மணன் ராமனை பார்த்து மகா பக்தியோட கைகூப்பி நமஸ்காரம் பண்ணிண்டு, அண்ணா, எனது இடது தோள் அடிக்கடி துடிக்கிறது, மனசு நடுங்கிறது. சமீபத்துல நமக்கு ஏதோ ஒரு கேடு வரப்போறது அப்படின்னு இன்டைரக்டா காட்டுறது. இன்னும் பல அபசகுனங்கள்லாம் தோன்றது. அதனால நீங்கள் ரொம்ப ஜாகிரதையா போகணும். மஞ்சுளம் அப்படிங்கிற பட்சி ரொம்ப கடுமையா கத்துறது. நாம் சத்துருக்களை சீக்கிரத்துல ஜெயிப்போம் அப்படின்னு அது சொல்றது. இப்படி ரெண்டு பேரும் பேசிண்டு அந்த காட்டுல போகும்போது அந்த வனத்தை யாரோ அதிவேகமாக முறிக்கிற மாதிரி ஒரு பெரிய சப்தம் கேட்டது. பிரளய கால வாயு மாதிரி ஒரு பெரிய காத்து கிளம்பித்து. அந்த சப்தத்தால பூமியும் ஆகாசமும் விடுவிடுன்னு ஆடி. அது எங்கேருந்து வருது அப்படின்னு ராமலக்ஷ்மணர்கள் கவனிச்சு பார்க்கும்போது தூரத்துல ஒரு புதர்ல மலையை போன்ற ஒரு ராட்சசன் நிற்கிறத பார்த்தா. அவனுடைய பருத்த வயிறும் கோரமான ரூபமும் முதல்ல தெரிஞ்சது. கிட்ட போய் பார்த்தா அவனுக்கு தலையே இல்லை. வாய் வயத்துல இருந்தது. கூர்மையான அடர்ந்த மயிர்கள், கருத்த மேகத்தை போன்ற தேகம், மேகங்களின் கர்ஜனையை போன்ற குரல், மஞ்சள் கலர்ல விசாலமான ஒரு கண்ணு அக்னி ஜுவால மாதிரி அவனுடைய மார்புல இருந்தது. நீண்டு கூர்மையான பற்களோடு அடிக்கடி உதட நக்கிண்டு எப்பொழுதும் கரடி, சிங்கம், மான், புலி, பட்சிகள் இவற்றையெல்லாம் சாப்பிட்டு இருந்தான். கைகள் ஒரு யோஜனை நீளம் இருந்தது. அவைகளை நீட்டி நடுவிலே அகப்பட்ட மிருகங்களையும் பட்சிகளையும் சேர்த்து அணைச்சு தன் வயத்துல இருக்கிற வாயில போட்டுண்டு இருந்தான். இப்படி தங்களுடைய வழியை மறைச்சுண்டு இருக்கும் அந்த ராட்சசனை தூரத்திலேயே ராமலக்ஷ்மணர்கள் பார்த்துட்டா. அந்த தலையில்லாத முண்டமான கபந்தன் தன் கைகளின் நடுவுல அகப்பட்ட மிருகங்களோடு ராமலக்ஷ்மணர்களையும் சேர்த்து பிடிச்சு இழுக்கிறான். கத்தி, வில் முதலிய ஆயுதங்களை தரிச்சுண்டு உக்ரமான தேஜஸோட மகா பலவான்களான ராமலக்ஷ்மணர்களும் கூட அவனுடைய பலத்துக்கு உட்பட்டா. ராமன் மூத்தவன், சூரன்,
மகா தைரியம் உள்ளவர். கொஞ்சம் கூட பயப்படல. ஆனா லக்ஷ்மணன் அவ்வளவு பக்குவமான புத்தியும் தைரியமும் இல்லாதவன். அவனுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. சகல பிராணிகளுக்கும் ஆதாரமான ரகுநாதனே கபந்தனுடைய வசத்துல அகப்பட்டதை பார்த்து லக்ஷ்மணனுக்கு அதைரியமாயிடுத்து. ராமனை பார்த்து, அண்ணா, நான் இந்த ராட்சசனுடைய கையில மாட்டினுட்டேன். என்னை இவங்கிட்ட விட்டுட்டு தாங்கள் தப்பிச்சு போங்கோ. என்னை இவனுக்கு பூதபலியா கொடுத்துட்டு நீங்கள் தப்பி ஓடிடுங்கோ. சீக்கிரத்துல சீதையை கண்டுபிடிச்சிடுவேள் அப்படின்னு நினைக்கிறேன். வம்ச பரம்பரையாக வந்து கொண்டிருக்கும் ராஜ்யத்தை அடைந்து தாங்கள் சந்தோஷமாக இருக்கும் சமயத்துல என்னையும் அடிக்கடி நினைச்சுக்குங்கோ அப்படின்னு சொல்றான். உடனே ராமன், லக்ஷ்மணா, நீ பயப்படாத, நீ வீரன் இல்லையா? உன்னை போன்றவர்கள் இந்த மாதிரி கஷ்டங்களை கண்டு மனம் தளர்ந்து போகலாமா அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த கொடிய ராட்சசன் ராம லக்ஷ்மணால பார்த்து, நீங்கள்லாம் யாரு? இந்த கோரமான தேசத்துல எனக்கு ஆகாரமாகும்படியாக எங்கேருந்து வந்து சேர்ந்தேள்? இங்கே உங்களுக்கு என்ன வேலை? மிகுந்த பசியோடு இங்கே காத்துருக்கும் என் வாய்க்குள்ள விழுந்த பிறகு உங்களுடைய உயிர்ல இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் நீங்க விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்றான். ராமன் முகம் வாட்டமாக இருக்கும் லக்ஷ்மணனை பார்த்து, ராஜ்யத்தை இழந்தது, காட்டுக்கு அனுப்பப்பட்டது, சீதையை பறிகொடுத்தது, அவளை காணாமல் இப்ப தவிப்பது, இவ்வளவு துக்கங்கள் போதாதா? எல்லாத்தையும் விட இது இன்னும் பெரிய துக்கமா இருக்கே. உயிருக்கே மோசம் வரும் போல இருக்கு. காலத்தினுடைய மகிமை எல்லையற்றது. அதை வெல்றதுக்கு யாராலும் முடியாது. சகல பிராணிகளையும் அது எதையும் பண்ணும். சூரர்களும் பலவான்களும் அஸ்திர வித்தையிலும் யுத்தத்திலும் நிபுணர்களும் காலத்தின் வசத்துல அகப்பட்டு ஆற்று ஜலத்துல கரைக்கப்பட்ட மணல் பாலங்கள் மாதிரி ஆயிடுறா அப்படின்னு வருத்தப்படுற. மகா கீர்த்திமானும் வீண் போகாத பராக்கிரமம் உடையவருமான ராமன் தன் வார்த்தைகளை கேட்டு லக்ஷ்மணனுக்கு தைரியம் வராததை பார்த்து தனக்கு சுபாவமான தைரியத்தையும் புத்தியையும் யுக்தியையும் ஸ்திரப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இந்த 69வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 70வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.